செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகான எனது ரியாக்ஷன் திட்டமிட்டது அல்ல என ஆல் பினிஷ் என்று தெரிவிக்கும் வகையில் ரியாக்ட் செய்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மகாராஜா திருமண மண்டபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சகோதரி மகள் திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். மணமக்கள் 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 நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தனக்கும் அன்பில் மகேஷ் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது இதோடு முடிவது இல்லை, வாழையடி வாழையாக தொடரும் உறவு என்றார். காங்கிரசுடன் வெற்றிகரமாக கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு வந்திருப்பதாக கூறிய அவர், அனைவரும் பாராட்டும் வகையில் தேர்தல் கூட்டணியை முடித்துள்ளதாகவும், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரே கூட்டணி 4 தேர்தல்களை சந்திப்பது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்தார். என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமொழியோட முடியாது, அதே போல் நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை நான் வந்திருக்கேன் என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான். மேலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகான எனது ரியாக்ஷன் திட்டமிட்டது அல்ல எனவும், ஆல் பினிஷ்டு என்று தெரிவிக்கும் வகையில் ரியாக்ட் செய்தேன், அது சமூக வலைதளங்களில் வைரலாகிவிட்டதாகவும் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புதுச்சேரி செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகான எனது ரியாக்ஷன் திட்டமிட்டது அல்ல என ஆல் பினிஷ் என்று தெரிவிக்கும் வகையில் ரியாக்ட் செய்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மகாராஜா திருமண மண்டபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சகோதரி மகள் திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். மணமக்கள் 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 நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தனக்கும் அன்பில் மகேஷ் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது இதோடு முடிவது இல்லை, வாழையடி வாழையாக தொடரும் உறவு என்றார். காங்கிரசுடன் வெற்றிகரமாக கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு வந்திருப்பதாக கூறிய அவர், அனைவரும் பாராட்டும் வகையில் தேர்தல் கூட்டணியை முடித்துள்ளதாகவும், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரே கூட்டணி 4 தேர்தல்களை சந்திப்பது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்தார். என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமொழியோட முடியாது, அதே போல் நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை நான் வந்திருக்கேன் என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான். மேலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறகான எனது ரியாக்ஷன் திட்டமிட்டது அல்ல எனவும், ஆல் பினிஷ்டு என்று தெரிவிக்கும் வகையில் ரியாக்ட் செய்தேன், அது சமூக வலைதளங்களில் வைரலாகிவிட்டதாகவும் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார்.
அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்து இப்படி அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நிபுணர்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு பெரிய வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.